அளவிலா கருணையும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அகில உலக பெரும் ஜோதி கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக. அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய அரிய பெரிய வாய்ப்புகளாக இது போன்ற இரவுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. பர என்று பணத்தோடு மல்லு கட்டக்கூடிய, உலகத்தோடு மல்லு கொட்டக்கூடிய மனிதனை சிறிது நேரம் என்னை நினைத்து உன்னுடைய உள்ளத்திற்கும் உன்னுடைய உடலுக்கும் சுகத்தை ஏற்படுத்திக் கொள், உன் வாழ்க்கையை தூய்மைப்படுத்திக் கொள் என்று அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்யப்பட்ட இது போன்ற இரவுகளை சரியாக நாம் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, புகாரியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, இந்த உலகத்தில் கூடியிருந்து அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய, திக்ர் செய்யக்கூடிய, எப்படினாலும் எடுத்துக்கொள்ளலாம், இறைவனுடைய பேச்சுக்களை கேட்கக்கூடிய அல்லது இறைவனுடைய வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடிய, இறைவனுடைய நினைவுகளில் மூழ்கக்கூடிய ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சில மலக்குகளை சந்திக்க வைக்கிறார். அந்த மலக்குகள் இந்த கூட்டத்தாரோடு கூட்டமாக அமர்ந்து எல்லாம் முடித்து விட்டு அல்லாஹ்விடத்துல பெருமையாக, ஏன் அவங்க பெருமையாக போய் சொல்றாங்கன்னு சொன்னா, முதலில் மனிதனை படைக்கின்ற நேரத்தில் எதிர்ப்பு காட்டியவர்கள் மலக்குகள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி எதிர்பார்க்கிறானோ அதே போல மலக்குகளும் இந்த மனிதனிடமிருந்து அதிகம் எதிர்பார்ப்பார்கள். ஒருத்தர் வேலைக்கு சேர்க்கிறோம், வேலைக்கு சேர்க்கும் போது இவர் நல்ல மனிதர், நல்ல வேலை செய்யறவர்னு சொல்லி நான் ஒருத்தனை சேர்க்கிறேன்னு சொன்னா, அந்த எஜமான் இவர் நல்ல வேலை செய்யறாரா செய்ய மாட்டாரான்றதை ரொம்ப உற்று நோக்குவார். ஏற்கனவே அவருக்கு 9 கூலி ஆட்கள் இருப்பார்கள். ஆனாலும் இப்போது பெரிய அங்கீகாரத்தையோடு ஒரு பெரிய ஆளோட ரெக்கமெண்டோடு சேர்க்கப்பட்ட ஒரு நபராக இருப்பதால் அவங்க சொல்லக்கூடிய குவாலிபிகேஷன் இவரிடத்தில் இருக்கிறதா என்பதை உற்று நோக்குவார்கள். அதே போல மலக்குகளும் எங்களை எதிர்த்து நீ படைத்திருக்கிறாயே, படைத்த இவர்கள் உனக்கு மாறு செய்கின்றனரா அல்லது உனக்கு நல்லது செய்கின்றனரா, நீ ஏற்படுத்திய கட்டளைகளை அவர்கள் பின்பற்றுகிறார்களா, நாங்கள் செய்யக்கூடிய பணியாக இருக்கக்கூடிய தஸ்பீஹை, திக்ரை இவர்கள் செய்கிறார்களா என்பதை ஊரெங்கும் உலகெங்கும் தேடி திரிந்து அலையக்கூடிய சூழலில் தான் இப்படி ஒரு கூட்டம் அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த கூட்டத்தை பற்றி இறைவனிடத்தில் பிரஸ்தாபிக்கிறார்கள். அப்போ அவர்கள் சொல்கிறார்கள், இறைவனே, மன மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு கூட்டத்தாரிடத்தில் சென்று நாங்கள் திரும்பி வந்தோம், உன்னிடத்தில் வந்தோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? யுக்கப்பிரூனக வயுஹம்மிதூனக வயுமஜ்ஜிதூனக, உன்னை அவர்கள் தஸ்பீஹ் செய்கின்றனர், உன்னை நினைத்து பார்க்கின்றனர். வயுஹம்மிதூனக, உன்னை புகழ்கின்றார்கள். வயுமஜ்ஜிதூனக, உன்னை அவர்கள் பெருமைப்படுத்துகிறார்கள், உன்னை அவர்கள் பெருமைப்படுத்துகிறார்கள். இவர்களை பார்த்து நான் வந்திருக்கிறோம். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அவர்கள் என்னை பார்த்து இருக்கிறார்களா? பெரிய அளவுக்கு திக்ர் செய்யறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்றிய, என்ன அவங்க பார்த்து இருக்கிறாங்களா? பார்க்கல இறைவனை, அவர்கள் உன்னை பார்ப்பது கிடையாது. பார்க்காமலேயே இப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால், பார்த்து விட்டால் இன்னும் அதிகம் செய்வார்கள். இறைவா, உன்னை பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் இன்னும் அதிகப்படியாக தங்களுடைய ஜிக்ர்களை, ஃபிக்ர்களை அதிகப்படுத்துவார்கள், உன் புகழ்களை அதிகப்படுத்துவார்கள். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் என்னிடத்தில் என்ன வேண்டுகிறார்கள்? அழுது அதிகமாக கேட்பது சொர்க்கத்தை கேட்கிறார்கள். உலகத்தின் வாழ்க்கை சில பல நேரங்களில் கஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகிறது, மறுமை வாழ்க்கையாவது எங்களுக்கு நிம்மதியாக இருக்க வேண்டுமே என்று அவர்கள் சொர்க்கத்தை அவர்கள் வேண்டுகிறார்கள். அல்லாஹ் அதே போல கேட்கிறான், சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? அதனுடைய இன்பத்தை அவர்கள் கண்டு களித்திருக்கிறார்களா? இல்லை, அவர்கள் பார்த்ததும் இல்லை, சுகித்ததும் இல்லை. பார்த்திருந்தால் இன்னும் அதிகமாக அவர்கள் வேண்டியிருப்பார்கள். என்ன, இப்பவே அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கிறான், இன்னும் பார்த்தாங்கன்னு சொன்னா இன்னும் அதிகமாக அவர்கள் வேண்டியிருப்பார்கள். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறு என்ன கேட்கிறார்கள் என்று கேட்பார். கொழுந்து விட்டெறியக்கூடிய நரக நெருப்பில் இருந்தவர்கள் பாதுகாப்பு தேடுகின்றனர். கொழுந்து விட்டறியக்கூடிய நரக நெருப்பை அவர்கள் பயந்து பயந்து சாகின்றனர். அதனுடைய தாவுதை உன்னிடத்தில் கேட்கின்றனர், அதை விட்டும் பாதுகாப்பை உன்னிடத்தில் கேட்கின்றனர். வழமையான கேள்வியை கேட்கிறான், அவர்கள் அதை பார்த்திருக்கிறார்களா? பார்க்கவில்லை. பார்த்தால் இன்னும் அதிகம் அதை பயந்திருப்பார்கள், அதை விட்டும் விலக துஆ செய்திருப்பார்கள். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் மகிழக்கூடிய விதத்தில் என்னை நினைத்து பார்த்தமைக்காக கது கஃபர்து லஹும், நிச்சயமாக அவங்க அவ்வளவு பேரை நான் மன்னிச்சிட்டேன்,
அந்த கூட்டத்தை, என்னை நினைக்கக்கூடிய அத்தனை பேரையும் மன்னித்து விட்டேன். அப்போ மலக்குகள் சொல்றாங்க, ஒருத்தன் திக்ரு செய்யவோ பிக்ரு செய்யவோ ஒரு நினைவுகளோடலாம் வரல, அவன் சும்மா ஏதோ சும்மா உட்கார்ந்துட்டு போறான், அவனை நீ மன்னிச்சிருவியான்னு சொல்லி கேட்கும்போது சொல்லுவாங்க இல்லையா நம்ம மூதாதையர்கள், நல்லோருக்கு பெய்யும் மலை எல்லோருக்கும். அந்த ஒரு அடிப்படையில இவர்களுக்கு என்ன மகபிரத்தை கொடுத்தேனோ அந்த மகபிரத்தை சும்மா உட்கார்ந்துட்டு போனவனுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நம்ம சஹீஹான கிரந்தங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்ப நம்முடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும்? என்னை படைத்தவன் இந்த புனித இரவுக்கு அழைத்திருக்கிறான், அதனால் வந்திருக்கிறேன். அவனை சிறிது ஒரு மணி நேரமோ அல்லது அதை கடந்தோ அவனை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த புனிதமான மேராஜில் தந்தான். எங்கள் முஹம்மது ரசூலுல்லாவை பார்க்க வைத்த அந்த இறைவனின் நினைவுகளோடு சிறிது நேரம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மூழ்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தான் என்ற அந்த ஒரு மனோபாவத்தை இன்ஷா அல்லாஹ் வளர்த்துக் கொள்வோமாக. இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? ஏன்னா வெறுமன்ன சும்மா ஏதோ மேராஜ் இரவு கடமைக்காக உட்கார்ந்துட்டு போனோன்ற கதையில இருக்கக்கூடாது, முழுவதுமாக இன்வால்வ் ஆயிடணும். அர்ப்பணிப்பு தன்மை ஒரு மனிதன்கிட்ட இல்லைன்னு சொன்னா அவன்கிட்ட நல்லதை எதிர்பார்க்க முடியாது, அவனிடத்துல அல்லாவையும் ரசூலையும் அவங்களுடைய பிரியத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அதனால முதல்ல நாம எந்த கேட்டகரியில இருக்கிறோன்றத முதல்ல உணர்ந்து கொண்டு அதற்கு அடுத்து இந்த இரவில் பயணம் செய்ய வேண்டும். எவனெல்லாமோ என்னவெல்லாமோ சொல்வான், அவனுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தரவில்லை, அவனை நினைத்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை தரவில்லை. இந்த மேராஜ் இரவை எள்ளி நகையாடக்கூடியவனும் இருக்கிறான். ஆனால் அவனை விட்டும் தூரமாக்கி அவன் மஸ்ஜிதில் நம்மை அமர வைத்தமைக்காக அல்லாவை நாம பெருமைப்படுத்த வேண்டும், அவனை துதிக்க வேண்டும், அவனை தஸ்பீஹ் செய்ய வேண்டும், அவனை நினைத்து அதற்கு பிறகுள்ள வாழ்க்கையை நல்லதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த புனிதமான இரவு நடைபெற காரணம் உங்களுக்கு பல வருடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 உழுக்கக்கூடிய மரணங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பின் வடிவாய் உருவான அன்னை ஹதீஜத்துல் குப்ரா என்ற அவங்களுடைய அருமையான மனைவி இறந்த அந்த ஆற்றாமையில் இருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும். அபூ தாலிப் என்ற ரசூலுடைய அரண், இஸ்லாத்தின் பெரிய அளவுக்குள்ள பாதுகாவலர், அவர் இஸ்லாத்தை தழுவவில்லை, ஆனால் இஸ்லாமிய பாதுகாவலர் என்று சொன்னால் மிகையான வார்த்தையும் அல்ல. அந்த அபூ தாலிப் அவர்களுடைய மரணமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லொண்ணாத துயரத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாக்கியது. அதிலிருந்து அவர்களை வேற மைண்டுக்கு கொண்டு போகணுன்றதுக்காகத்தான் இந்த புனிதமான மேராஜ் ஏற்படுத்தப்பட்டது. அன்னை ஹதீஜாவுடைய மரணத்தை எழுதுறாங்க, அபூ தாலிப் அவர்கள் மரணம் அடைந்து 3 நாட்கள், ஒரு ஹதீஸ்ல வருகிறது 2 மாதங்கள் கழித்து அன்னை ஹதீஜாவுடைய மரணம். சூடு ஆறுறதுக்குள்ளே இன்னொருத்தர் மரணம். என்னது 2 பேரும் தான் இஸ்லாமிய பேக் போன்ஸ், இந்த 2 பேரும் தான் முதுகெலும்பு. இவர் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றினார். உள்ளம் சம்பந்தப்பட்ட கவலைகளுக்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மருந்துட்டார்கள். அவர் எதிரிகளை கிட்ட நெருங்க விட மாட்டார். ஏன்னா குறைஷிகள்ல முக்கிய தலைவர்கள் அபூ தாலிப் அவர்களும் ஒருவர். அதனால முஹம்மது ரசூலுல்லாவுடைய தலை மயிரை கூட தொட முடியாத அளவுக்கு பாதுகாவலராக அபூ தாலிப் அவர்கள் திகழ்ந்தார்கள். அதே போல உள்ளம் சார்ந்த வேதனைகளின் வடிகாலாக அன்னை ஹதீஜத்துல் குப்ரா என்ற அவங்களுடைய அருமையான மனைவி திகழ்ந்தார்கள். 2 உறவையும் இழந்ததா, ஒரு தந்தையினுடைய உறவும் போயிடுச்சு, ஒரு மனைவியினுடைய உறவும் போயிடுச்சு. இந்த 2 பேருடைய மரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலுக்கியது. என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல, மனைவியை இழந்துட்டு தனக்கு பாதுகாவலரை இழந்துட்டு என்ன செய்யணும்னு சொல்லி குழப்ப நிலையில் இருக்கும் போதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிச்சமாக, டர்னிங் பாயிண்டாக, திருப்பு முனையாக இந்த புனிதமான மேராஜை அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்கினான். யாரும் உலகத்தில் இல்லாட்டாலும் பரவாயில்லப்பா, உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லிதான் அவங்களை அப்படியே கேட்ச் பண்ணி மேல கொண்டு போனா. அது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பல காலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கொண்டு போயிட்டு அதிசயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் மனதுல ஆறுதலை வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஆனா இந்த சமூகம் பெரும் ஆறுதலை பெற வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான். அல்லாஹ்வோடு நீ என்னோட சங்கமிச்சது போல அடியார்களும் சங்கமிக்க வேண்டும், உன் சமூகமும் சங்கமிக்க வேண்டும். அதற்கு என்ன தீர்வு? இபாதா, அஸ்ஸலா, தொழுகை. அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மேராஜ் முஃமின்களின் மேராஜ் தொழுகை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எங்க போன எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சில பேரை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கிறது. உலமாக்களே சில நேரத்துல மிஞ்சிடுறாங்க இபாதத்துடைய விஷயத்துல. அன்னைக்கு அவ்வளவு பெரிய கல்யாண மண்டபம்,
தாம்பிகமாக நடக்கின்ற சூழலிலும் சில பேர் மக்கள் வந்து தொழுகைக்கு என்கிட்ட வந்து கேட்கிறாங்க, தொழுகணும் 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 தொழுகணும், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. உலகத்தில் அவன் தரக்கூடிய விருந்தை விட இது போன்ற மக்களுடைய இனிய இந்த கேள்விதான் எனக்கு பெரிதாக தெரிந்தது. இதுவல்லவா தக்வா, இதுவல்லவா இறையச்சம். துனியா துனியா என்று உலகத்தில் சுற்றுபவனை விட அல்லாவை நான் தேடுகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை விட ஒரு அமுத வார்த்தை இந்த உலகத்தில் உள்ளதா சகோதரர்களே? துண்டு இல்ல, தொழுகிறதுக்கு துண்டு இல்ல. அங்க போய் மணமகனுக்கோ என்னமோ மணமகளுக்கோ போட்ட அந்த துப்பட்டியை கொண்டு வந்து விரிச்சு தரையிலேயே சில மக்கள் தொழுத ஒரு காட்சியை நம்ம அந்த பெரிய மண்டபத்துல பார்த்தோம். என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா, இப்ப தொழுகை என்பது அல்லாவிற்கும் அடியானுக்கும் மத்தியில் உள்ள ஒரு ஆத்மார்த்தமான பந்தம். அந்த பந்தம் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் தொடர்வதுதான் திண்ணமான ஒரு மூமினின் உறுதியான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. இந்த மேராஜுக்கு முன்பு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சில நிகழ்வுகளை ரசூலுல்லாஹ்வுக்கு நடத்தத்தான் செஞ்சான். அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், முதல் அதிர்ச்சி ஜிப்ரையில அப்பதும் ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்துல ரசூல் அப்பவே பார்த்துட்டாங்க. ஹலீமத்து சாதியான்றது வளர்ப்பு தாய். அவங்களுடைய வீட்டுல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்து கொண்டிருந்தாங்க. சின்ன பிள்ளை அவங்களுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் சஹீஹான கிரந்தங்களில் வரக்கூடிய ஹதீஸ், ஜிப்ரையில் வந்தாங்க. அவங்களுடைய தோற்றம் வந்து வித்தியாசமாக இருந்தது, மனித தோற்றம் அல்ல. வந்த உடனே பிள்ளைங்க எல்லாரும் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னமோ ஒண்ணு அப்படின்னு சொல்லி. ஜிப்ரையில் என்ன செஞ்சாங்கன்னா அந்த பிள்ளையின் பக்கத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த பிள்ளையின் பக்கத்துல அமர்ந்தாங்க. அந்த குழந்தையினுடைய இதயத்தை, அந்த குழந்தையினுடைய நெஞ்சை வந்து என்ன செஞ்சாங்க, பிளந்தாங்க. இந்த குழந்தைகள் பார்த்து கொண்டே இருக்கிறது. எந்த பார்ட்ஸும் தனியாக பிரிந்து விடாதபடி அப்படியே தனியாக ஆபரேஷன் பண்ணும்போது எப்படி டாக்டர் எடுத்து இப்படி காட்டுறாரோ, உள்ளுறுப்புகள் இன்னும் கட்டாகாது, அதை அப்படி எப்படி காட்டுவாரு. அதே போல அந்த இதயத்தை எடுத்து தங்கத்தட்டில் இருக்கக்கூடிய சில ஜம்ஜம் தண்ணீரை வைத்து கழுகப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. கழுகிட்டு இந்த கழுகப்பட்ட பகுதி ஷைத்தானின் பகுதி என்று சொன்னார். ஜிப்ரீல் என்ன சொன்னார், இது இப்லீஸின் பகுதி, இது முழுக்க முழுக்க சுத்தமாகி விட்டது என்று சொல்லி அதை கழுகி சுத்தப்படுத்தி அதுக்கப்புறமா அந்த இதயத்தை திரும்பவும் அந்த குழந்தைக்கு பொருத்தினார். ஒரு வலி இல்லை, ஒரு மயக்கம் இல்லை, ஒரு விதமான பதட்டம் இல்லை. ஆனால் பயம் மட்டும் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. ஏன்னா திடீர்னு வித்தியாசமா அப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி. இதை பார்த்துட்டு அந்த குழந்தைகள் ஹலீமாவிடத்தில் சென்று சொன்னாங்க, நம்முடைய சகோதரர் முகம்மதை இப்படி எல்லாம் செய்கிறாங்கன்னு. அவங்க அடிச்சு பரண்டு ஓடி வந்து அழுகையோட ஓடி வர்றாங்க. ஓடி வந்து அந்த குழந்தை பயந்து நிற்பதை பார்த்து அவர்கள், நம்மிடத்துல இருக்கிறதுனால யாரோ இந்த குழந்தையை கொலை செய்ய துடிக்கிறார்கள், இறுதி நபியினுடைய அடையாளங்கள் இவருக்கு இருக்கிறது என்றபடியால் இவரை கொலை செய்ய முற்படுகின்றனர். அதனால நம்மள்கிட்ட இருக்கிறத விட பெத்த தாய் தகப்பன்ட்ட இருக்கிறது தான், பெத்த தாயிட்ட இருக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஹலிமத்து சாதியா 2வது வருடமே என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த பிள்ளைய அங்க கொண்டு போயிட்டாங்க. குழந்தைக்கு அவ்வளவு பெரிய அளவுக்கு பேசலாம் வராது, அந்த பிள்ளைய கொண்டு போயிட்டாங்க. இது ஒரு நிகழ்வு. நல்லா புரிஞ்சுக்கிறணும், இது அறிவுக்கு அப்பாற்பட்டது. இந்த இஸ்லாமை பொறுத்தவரை அறிவுக்கு உட்பட்டதை மட்டும்தான் ஒருத்தர் நம்பணும்னு சொன்னா அவன் நாத்திகனா போயிடுவான். அறிவுக்கு உட்பட்டதா நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னா அவன் இஸ்லாத்துக்குள்ள இருக்கவே முடியாது. சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா அறிவுக்கு அப்பாற்பட்டுதான் வச்சிருக்கான். ஏன்னா இந்த சிற்ற அறிவுக்கு புரியாதது. காபத்துல்லாஹ்வுடைய தவாஃப் அறிவுக்கு அப்பாற்பட்டது. சஹி தொங்கோட்டம் ஓடுகிறோமே அது அறிவுக்கு அப்பாற்பட்டது. அல்லாஹ் சொல்கிறான் செய்கிறேன், அவ்வளவுதான். ஆமன்னா சல்லம்னா, ஜம்சம் தண்ணீரை நின்று கொண்டு குடிப்பது அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஷைத்தானுக்கு கல்லெறிவது அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஏன், இப்போது நாம் செய்யக்கூடிய சில அமால்கள் கூட அறிவுக்கு அப்பாற்பட்டதுதான். ஆமன்னா சல்லம்னா, நீ சொல்கிறாய் நான் செய்கிறேன், அவ்வளவுதான். அதுல வந்து நான் அறிவுக்கு பூர்வமா தான் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொன்னான்னு சொன்னா நாத்திகனா போயிட வேண்டியதான். அவன் ஈமான் அவன்கிட்ட இருக்காது. ஏன்னா இஸ்லாமிய மரபுகளும் இஸ்லாமிய கோட்பாடுகளும் அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. சில பல விஷயங்கள் மட்டும்தான் அறிவுபூர்வமானதாக இருக்கிறது. சில பல விஷயங்கள் நமக்கு புரியாததுனால அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதை தூரமாகத்தான் வைத்திருக்கிறான். நம்ம அறிவுக்கு புரியாது, புரிந்து கொள்ள முடியாது, அவ்வளவுதான். புரிந்து கொள்ள முடியாது. தவாப் உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? ஏன் தவாப் செய்யறோம்? அது கல்லு தானே. காபத்துல்லான்றது ஒரு இறைவனுடைய ஆலயம், அதையே தவாப் செய்யறோம்? புரியாது. சஹி ஏன் தொங்கோட்டம் ஓடுறோம்? ஹஜ்ரா ஓடுனாங்க தண்ணிக்காக, நாம ஏன் ஓடுறோம்? புரியாது. அது அறிவுக்கு அப்பாற்பட்டது. அறிவுக்கு அப்பாற்பட்டது என்பதற்காக ஒருத்தர் அதை புறந்தள்ளினானே ஆனால் இஸ்லாமிய வட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறான் சகோதரர்களே. அதனாலதான் இந்த மார்க்கத்தை எவனுமே கை நீட்டி பேச முடியாத அளவுக்கு பவித்திரமாக உலமாக்களால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய மறையும் அவன் ஞானமும் அவன் குரானும் அவன் ரசூலின் ஹதீஸும்
எல்லா விஷயங்களிலும் ஒரு பெரும் பாதுகாப்பை, புரொடெக்டை இந்த மார்க்கத்திற்கு தந்து கொண்டே இருக்கின்றன சகோதரர்களே. புராக் வாகனம், அதுதான் மேராஜிலே பயன்படுத்தப்பட்ட ரசூலுல்லாஹுடைய வாகனம். விஞ்ஞானிகள் எழுதுறாங்க, இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அறிஞர்கள் எழுதுறாங்க, புராக் எங்கெல்லாம் பறந்துச்சோ அந்த நாடுகள் ஃபுல்லா பறக்கத் பெற்றது. அதிகமா அது எங்க போகுச்சுன்னு சொன்னா வளைகுடா நாடுகள்ல தான் பறந்துச்சுன்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த ஒரு செகண்ட், ஒரு சில மணித்துளிகள் தான். அந்த மணித்துளிகள் அது எங்கெல்லாம் கடந்ததோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸையும் ஆய்வு செய்து அவர்கள் தந்த ஒரு பெரும் விளக்கம், அது வளைகுடா நாடுகளில் தான் அந்த புராக் கடந்து சென்றது. அந்த புராக் கடந்து சென்ற பகுதிகளில் எல்லாம் அல்லாஹ் பரக்கத் செய்தார். பெட்ரோல் என்ற அந்த பெரும் நியமத்தை தந்தான் சகோதரர்களே. பெட்ரோல் என்ற பெரும் நியமத்தை தந்தார். அந்த புராக் எங்கெல்லாம் பயணம் செய்ததோ அத்தனையும் அமெரிக்க, இது ஒன்றும் சாதாரணமாக இல்லை. அமெரிக்க, ஜெர்மன், மன்னியம் சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பதிவு செய்கிறாங்க. அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய பயணத்தில் பைத்துல் முகத்தஸை நோக்கி செல்லக்கூடிய சமயத்தில் ஒரு விதமான சுகந்தம், அதாவது நறுமணத்தை அவர்கள் நுகர்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஸ்மெல், அந்த ஸ்மெல் வந்து உலகத்துல அப்படி ஒரு ஸ்மெல்லை நம்ம பார்த்ததில்லை. அப்படி ஒரு சுமலை ரசூலுல்லாஹ் நுகர்ந்துட்டு ஜிப்ரைல்கிட்ட கேட்கிறாங்க, இது என்ன சுமல் அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் தான் அழைச்சிட்டு போறாரு. என்ன சுமல்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்பந்தான் அவருக்கு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் தர்றாங்க, இது வேறு யாரும் அல்ல, பிரவுனுடைய காலகட்டத்தில் அவனால் மிக பெரும் அநீதி இழைக்கப்பட்ட மாஷிதாவும் அவருடைய குழந்தைகளும் புதைக்கப்பட்ட மண்ணறையின் வாடை என்று சொல்லப்பட்டது. மாஷிதா பிரவுனுடைய பணியாளர், வேலைக்காரி. பிரவுனுடைய பிள்ளைகளுக்கு தலைவாரி விடக்கூடிய பொறுப்பும் அந்த பிள்ளைகளுக்கு குளிப்பாட்டி கூட விடக்கூடிய பொறுப்பும் பெற்றிருந்தார் மாஷிதா. பிரவுனுடைய மனைவி ஆசியா இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே மாஷிதா வந்துட்டாங்க. ஆனா மறைஞ்சு இருந்தாங்க. மறைச்சு, ஏன்னா அவனுடைய சேவகி, அவனுக்கு தெரிஞ்சா நம்மளை உண்டில்ல ஆக்கிடுவான். நமக்கு 3 பிள்ளைங்க இருக்குது. குர்ஆன்ல அது சம்பந்தமான ஆயத்துக்கள்லாம் வருது. மாஷிதா வெளிப்படையா சொல்லல, அது சம்பந்தமான வசனங்கள் எல்லாம் வருகிறது. வளவள என்று உங்களுக்கு நீட்ட விரும்பவில்லை. 3 குழந்தைகளுக்கு தாய். ஒரு சின்ன சின்ன குழந்தைகள், இங்க வரானுள்ள 2 ஆண்டு பசங்க, அந்த மாதிரி குழந்தைகள். ஒரு குழந்தை கை குழந்தை. 3 குழந்தைகளுக்கு தாய் தான் இந்த மாஷிதா. இந்த மாஷிதா தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றினார், இஸ்லாத்தை மறைத்து வாழ்ந்தார். ஆசியாவுக்கும் தெரியாது, ஆசியாவினுடைய பிள்ளை, அதாவது பிரவுனுடைய குழந்தை, அதுவுக்கும் தெரியாது. ஒரு முறை சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளவு காலம் தான் நெருப்பு புகையாம இருக்கும்னு சொல்லி, அதே போல தீனுல் இஸ்லாத்தை தழுவிக்கொண்ட மாஷிதா சீப்பை வந்து இப்படி சீவிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பிள்ளையினுடைய தலையை சீவிக்கிட்டு இருக்கும்போது அந்த சீப்பு வந்து கீழே தவறி விழுந்துடுது. விழுந்த உடனே இவங்க என்ன பண்றாங்கடா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதை எடுத்துடுறாங்க. பிஸ்மி சொல்லி அதை எடுத்துடுறாங்க. அப்ப அந்த குழந்தை கேட்குது, பிரவுனுடைய அந்த பிள்ளை கேட்கிறது, ஏதோ ஒரு பேர் சொன்னீங்களா, அதுனா என்னது அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்ப அவங்க சொல்றாங்க, இறைவனின் பெயரை சொல்லி எடுத்தேன். இறைவனின் சொன்னா எங்க தந்தையைத்தானே நீங்க சொல்றீங்க, உன் தந்தை இறைவனுக்கு தகுதியற்றவன். சில பேருக்கு ஈமான் அல்லாஹ் எங்கிருந்து தான் கொடுக்கிறான். அல்லாஹ் அக்பர். அந்த தாய் நினைச்சிருந்தா அந்த நேரத்தில் போய் சொல்லி இருக்கலாம், மறைத்திருக்கலாம். ஆனால் சகோதரர்களே, அந்த ஈமானுடைய தாக்கம், அந்த ஈமானுடைய ஒளி பலகீனமான ஒளி அல்ல, பலமான ஒளி, பலமான ஒளி. அந்த ஒளி சொல்லியது, உன் தந்தை தகுதியே இல்லாதவன் இறைவனுக்கு, என்னுடைய இறைவன் வேறு, மூசாவினுடைய எல்லா மக்களுடைய இறைவன் என்னுடைய அல்லாஹ் என்று அந்த மாஷிதா சொன்னார். சொன்ன மாத்திரத்திலேயே அந்த பிள்ளை வந்து, சின்ன பிள்ளை தானே, பொதுவாக சின்ன பிள்ளைங்க இல்லையா, என்ன ஒண்ணு சொன்னாலும் போய் பாப்பா மாட்ட போய் சொல்லும். அதே போல அச்சரம் பெசகாம போய் சொல்லிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வீட்டு வேலை செய்யற பொம்பளை இப்படி இப்படி சொன்னாங்கன்ன உடனே, தெரிந்த உடனே நல்ல ஒரு சேவகி அந்த அம்மா, அபிமானமான சேவகி. அவனுக்கு என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு இடத்துல அந்த 3 பேரை நிக்க விடுறான். நீ இஸ்லாத்து தழுவி கொண்ட, மூசாவின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டன்றது தெரிஞ்சு போச்சு. இப்ப சொல்லு, நான் வந்து பல பேரை கொண்டவன், என் ஆட்சிக்கு விரோதமாக இருக்கிறது என்பதற்காக ஜோசியர்களுடைய பேச்சை கேட்டு 1,00,000க்கும் மேற்பட்ட ஆண் குழந்தைகளை கொல்ல தயங்காதவன். ஆனால் இப்போது நீ என்னுடைய அபிமான வேலையாள் அப்படின்றதுனால உன்னை நான் விட்டு வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீ இப்ப சொல்லு, உன்னுடைய இறைவன் யார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த அம்மா தெல்ல தெளிவாக அந்த ஈமானிய ஜோதி
சொன்னாங்க மாஷிதா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை என்று உறுதி கொடுக்கிறேன். அவன்தான் என் ரப்பு, நீ அல்ல என் ரப்பு. என்ன செய்தான் தெரியுமா பாவி? தஃப்சீர்ல எழுதுறாங்க, மாட்டு தலை அளவுக்கு ஈயத்தை என்ன செஞ்சா எடுத்துட்டு வர சொன்னா. அந்த காலத்துல ஈயம்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அந்த காலத்துல பாத்திரம் பண்ணங்கள் பூசுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஈயம், அந்த ஈயத்தை எடுத்துட்டு வர செய்து அதை ஒரு பெரும் சட்டியில், சட்டின்னு சொன்னா ஒரு ஆள் மூழ்கக்கூடிய அளவுக்குள்ள சட்டி, கொடூரமான தண்டனை. அந்த மாட்டு தலை அளவுக்குள்ள ஈயத்தை காய்ச்சி உருக்கி முதல்ல என்ன செய்யறான்னு சொன்னா, உன்னுடைய உயிர், உன்னுடைய குழந்தைகளின் உயிர் சொல்லு, கரெக்டா சொல்லு, கடைசியா சொல்லு, என்ன செய்ய போற? உடனே சொல்றாங்க, என் உயிரே போனாலும் சரி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது மூசா நபியுல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்துல இவனுக்கு ஆத்திரம் பொத்துக்கிட்டு வருது சகோதரர்களே. அந்த பிள்ளை அப்படியே எடுத்தான். யார? அந்த ஒரு வாண்டு பிள்ளை இருக்குது பாருங்க, அந்த பிள்ளையை எடுத்து அப்படியே அந்த ஈயத்துல, ஈயம்னு சொல்றது ரொம்ப கொடூரமானது, பொசிக்கிடும் சகோதரர்களே. உண்மையான அசல் ஈயம் இருக்குது பாருங்க, அது பொசுக்கி மனித உடலை ரொம்ப பெரிய அளவுக்கு துன்பப்படுத்திடும். அதுல அப்படியே முக்கும் போது தாயினுடைய உள்ளம், அந்த குழந்தையினுடைய கதறல் அப்படியே துடிக்க ஆரம்பிக்கிறது சகோதரர்களே, துடிக்க ஆரம்பிக்கிறது. பொசுக்க பொசுக்க அந்த குழந்தை அம்மா என்று அலறி அலறி அந்த ஈயச்சட்டிக்குள் மூழ்கடிக்கப்படுகிறது, நெருப்பில் பொசுக்கப்படுகிறது. அடுத்த குழந்தையை எடுத்தான் சகோதரர்களே. இப்போது சொல் மாஷிதா, இப்போது சொல், இப்போது சொல் என்று சொன்னான். ஆனாலும் அவர்கள் சிறிது நடுக்கத்தோடு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை மிக கர்ஜனையான குரலில் சொன்னார்கள். இரண்டாவது பிள்ளையும் என்ன செய்யப்பட்டது? மூழ்கடிக்கப்பட்டது சகோதரர்களே. மூன்றாவதாக கை குழந்தை, கை குழந்தை போது தாய்க்கு பொறுக்க முடியாது. கை குழந்தையை பறிக்க முற்படக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? தயங்குறாங்க. அப்பதான் குழந்தை பேச ஆரம்பிச்சது. குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல மக்களை பேச வச்சதாக சொல்றான். அதுல ஒரு அதிசயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த குழந்தை பேசியது, அந்த குழந்தை பேசியது. பெரிய ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த சம்பவத்தை முழுக்க உங்களுக்கு நான் தருகிறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த குழந்தை பேசியது. தாயை ஏன் தயங்குகிறீர்கள்? உலகத்தின் வாழ்க்கை அற்பமானது, உலகத்தின் வாழ்க்கை சுருக்கமானது, உலகத்தின் வாழ்க்கை பலகீனமானது. என்றும் எப்போதும் நம் ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்று மட்டும்தான் உண்மையானது, அழுத்தமானது, உறுதியானது, நிரந்தரமானது அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தையை அவன் கையில கூட கொடுக்கல, அந்த குழந்தையோட போய் அந்த சட்டியில போய் விழுந்துட்டான், அந்த நெருப்பு குண்டத்துல போய் விழுந்தாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அந்த நெருப்பு சட்டியில் விழுந்தார்கள் சகோதரர்களே. அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்டான், கடைசி ஆசை உனக்கு என்னன்றது. அப்பதான் சொன்னாங்க, நீ எப்படியும் கொண்டுருவேன்னு தெரியும். எங்களுடைய ஆசை விருப்பம் 3 உடலும் கருகிய பிறகு, எங்களுடைய உடல்கள் கருகிய பிறகு என் பிள்ளையோடு சேர்த்து என்னையும் புதைத்து விடு. தயவு செய்து என் பிள்ளைகளை என்னையும் பிரித்து விடாதே, அங்கொன்றும் இங்கொன்றுமாக செய்து விடாதே. நான் கேட்பது ஒன்னே ஒன்றுதான், நீ என்னுடைய குழந்தைகளோடு என்னுடைய உடலோடு சேர்த்து என் பிள்ளைகளையும் புதைத்து விடுன்னு சொல்லி அந்த தாய் கேட்ட அந்த ஒன்றை மட்டும் நிறைவேற்றினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ராயில் சொன்னாங்க, இப்போது அந்த மாஷிதாவின் அந்த கபரில் இருந்துதான் அந்த நறுமணத்தை அல்லாஹ் உங்களுக்கு நுகர செய்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர் சகோதரர்களே, ஈமானுக்கு அல்லாஹ் தந்த மாபெரும் பரிசு இது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை நேசிக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய பரிசு. ரசூல் சொல்வார்கள் அல்லவா, குர்ஆனை சுமந்த இதயத்தை மன்னரை கூட தீண்ட பயப்படும். உலகத்தின் வாழ்க்கையில நாம் அதிகம் அதிகம் குர்ஆனை தான் சுமக்க வேண்டும். உலகத்தின் எண்ணங்களும் உலகத்தின் நினைவுகளும் நம்மை பெரிய அளவுக்கு கொண்டு செல்லாத சகோதரர்களை அழித்துவிடும், அழுக்க செய்துவிடும். ஆனால் இந்த உள்ளத்தில் குர்ஆனை நீங்கள் மென்மேலும் மென்மேலும் சுமக்கும் போது அந்த உள்ளம், அந்த உள்ளத்தை அதாவது நெருங்கக்கூட, மன்னரையின் அதாவது நெருங்கக்கூட பயப்படும் சகோதரர்களே. அதற்கு இது போன்ற சம்பவங்கள் ஒரு பெரிய சான்றாக இருக்கிறது. நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன. வருஷம் அதையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில உங்களுக்கு அறியாத தகவல்களை சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த புனிதமான மேராஜில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில பல படிப்பினைகளை வைத்தான். தன்னை நம்பாதவன், தொழுகையை விட்டவன், தொழுகையில் பலகீனமானவன், தொழுகையை காரணமில்லாமல் நாசமாக்கியவன், இவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தண்டனையை காட்டினான். அல்லாஹ் தடுத்த வழிகளில் ஒன்றான வட்டியை உன்றவன், வட்டிக்கு சப்போர்ட்டாக இருந்தவன், வட்டியை முழுவதுமாக அனுபவித்தவனுடைய தண்டனை அல்லாஹு தஆலா கண்கூடாக காட்டினான். பெற்றோர்களை நோவினைப்படுத்தியவன், பெற்றோர்கள் வாழ்க்கையில பெரிய அளவுக்கு துன்பத்தை தந்தவன், பெற்றோர்களை மதியாமல் உலகத்தில் ஏதோ ஒரு மிருக வாழ்க்கையை வாழ்ந்ததை போன்று வாழ்ந்தவனுடைய தண்டனை அல்லாஹு தஆலா அறிய தந்தான். அதே போல சகோதரர்களே,
உலகத்தில் பிறரை ஏமாற்றி பொய்பேசி வாயை வளர்த்தவன், வயிற்றை வளர்த்தவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன தண்டனை தரப்பட்டது என்பதை அவர்களுக்கு படிப்பினையாக தந்தான். அதே போல சகோதரர்களே, உயர்ந்த சொர்க்கத்தில் தாய் தகப்பனை மதித்தவருக்கு என்னென்ன நியமத் என்பதையும் அல்லாஹ் தந்தான். தொழுகையில் பேணுதலாக இருந்தவருக்கு என்னென்ன நியமத் என்பதையும் அல்லாஹ் தஆலா காட்டினார். ஏன்னா என்ன ஒன்னையுமே வெறுமன நெகட்டிவா மட்டுமே காட்டிக்கிட்டு இருந்தா மனிதனுக்கு அவ்வளவு பிடிக்காது. பாசிட்டிவையும் காட்டும் போதுதான் மனிதனுடைய உள்ளம் ஆர்ப்பரிக்கும், அதை ஏற்றுக்கொள்ளும், அதை நடத்துவதற்கு துணியும். சகோதரர்களே, பிலால் ரலியல்லாஹு ஒரு அற்புதமான சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆழிய அன்பையும் உங்களுடைய நேசத்தையும் பெற்றவங்க. அன்னைக்கு எழுதுறாங்க, அல்லாஹ் அக்பர், ஆரம்ப காலம் மட்டும்தான் பிலால் ரலியல்லாஹுக்கு பொருளாதார ரீதியில ரொம்ப அளவுக்கு பின்னடை. அதுக்கப்புறமா அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்தா பாருங்க. 4 மனைவியை கல்யாணம் பண்ணாரு. அதுவும் அந்த ஊர்லயே அரபகத்திலேயே அழகிய பெண்களை மணமுடித்திருந்தார் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு. அவரிடத்துல சம்பந்தம் வைக்கிறதுக்கு ஒவ்வொரு செல்வந்தர்களும் போட்டி போட்டாங்க. எவ்வளவு பெரிய இஸ்ஸத் அல்லாஹ் கொடுத்தான் பாருங்க. அல்லாஹ் ரசூலை நேசித்ததற்காக அல்லாஹ் கொடுத்த பெரும் வரம், நிஅமத் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்கள். சையதுனா பிலால் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா பிலால், நான் மேராஜுக்கு போகும்போது நேரத்தோட உன்னுடைய காலடி தடம், நான் போவதற்கு முன்பே ஒரு காலடி தடம், அந்த காலடி தடம் யாருடைய தடம் என்று கேட்டேன். பிலாலுடைய தடம் என்று சொல்லப்பட்டது. நீ அப்படி என்ன அமல் செய்தாய் என்று கேட்டார்கள். அப்பதான் பிலால் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் பெரிய அளவுக்கு பாரதூரம், பாருங்க அவரே வாழ்க்கை ஃபுல்லா அமல் தான், நான் பெரிய அளவுக்கு பாரதூரமாலாம் அமல் செய்யல. ஒது செஞ்சுட்டா அந்த ஒதுவுடைய தண்ணி காயறதுக்கு முன்னாடி தஹியத்துல் மஸ்ஜித் வந்து எழுதுருவேன் சொன்னாங்க. மஸ்ஜித்ல போய் உட்கார மாட்டேன், மஸ்ஜிதுக்குள்ள நுழையும் போதே ஒலுவோட நுழைவேன். அந்த ஒலுவின் தண்ணீர் காய்வதற்கு முன்னமையே தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத் தொழுதுடுவேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொட்டீனாக செய்து வருவதுன்னு உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னாங்க, எவ்வளவு அழகான வார்த்தையை சொல்லிட்ட, நீ தொழுக அந்த தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகை தான் இவ்வளவு பெரிய அட்வான்ஸா நீ சொர்க்கத்துக்குள்ள செல்லக்கூடிய தௌஃபீக்கை உனக்கு தந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பிலால் ரலியல்லாஹு இவங்கள மாதிரி அற்ப சொற்ப நபர்களை மட்டும்தான் சொர்க்கத்திலையும் நரகத்திலையும் சில பேரை காட்டினா, எல்லாரையும்லாம் காட்டல. எல்லாரையும் காட்டுறதுக்கும் அவங்க ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்கும் பெரிய அளவுக்கு நேரம் கிடையாது, காலம் கிடையாது. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில பர்டிகுலர் விஷயங்களை மட்டும்தான் அல்லாஹ் காட்டினான். விபச்சாரத்தில் ஈடுபட்டவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகின்ற தண்டனையை அல்லாஹ் காட்டினா. ஏன்னா சமூக விபச்சாரத்திற்கு போக கூடாது என்று சொல்லி ஒரு சமூக தலைவர் பலம் கொண்ட மட்டும் தடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அடுப்பு, தைஜூர் என்று சொல்லப்படக்கூடிய அடுப்பு, பெரும் அடுப்பு, அந்த அடுப்பின் நெருப்பில் சில நிர்வாணமான ஆண்களும் பெண்களும் கொதித்து எரிந்து கொண்டிருக்கின்றனர். அப்பதான் கேட்கப்பட்டது, இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி கேட்கப்பட்டது. அப்பதான் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, உங்க சமூகத்தில் உள்ள விபச்சாரர்கள் இவர்கள் எல்லாம். ஹலாலான ஒன்று இருக்க ஹராமான ஒன்றை தேடியவர்கள் தான் இவர்கள் எல்லாம். அதனால்தான் சுட்டு பொசுக்கின்ற இந்த அடுப்பை, இந்த நெருப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நசீபாக்கி இருக்கிறான் என்று ஹஜ்ரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக பதிவுகள் காணப்படுகின்றன. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களை, இந்த உலகத்தில் பார்த்தீர்களேயானால் பெண்களை போக பொருளாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த மீடியாவை நீங்க எடுத்தாலும் பெண்கள் இல்லாம இல்ல சகோதரர்களே, பெண்கள் இல்லாம இல்ல. கண்ணியமான சில பெண்கள் அல்லாஹ் பாதுகாத்துட்டான். நான் அந்த நேரத்துல சொன்னா கூட ஒரு கண்ணியம் தான் நினைக்கிறேன். ஒரு காலத்துல நடன மங்கையாக சினிமாவில் கிளாமர் குயினாக ஜொலித்த சகோதரி, ஒரு பேரை சொன்னா அது நீங்க தவறான பார்வை பார்த்திடக்கூடாது, மும்தாஸ் என்று சொல்லக்கூடிய பெயருடைய ஒரு பெண்மணி. அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அந்த அம்மா கொடுத்திருக்கான் பாருங்க, ஹிதாயத்தையும் ரஷீதத்தையும் கொடுத்திருக்கிறான். 2வதாக உம்ராக்கு போயாச்சு நம்ம, 2வதாக உம்ராக்கு போயிடுச்சு. போயிட்டு சொல்லுது, என்னுடைய ரப்பு எனக்கு எவ்வளவு பெரிய பேருபகாரன், இங்கிலீஷ்ல சொல்லுது. இந்த காலை வைத்து எத்தனை ஹராமான நடனத்தை நான் ஆடி இருப்பேன், ஆனா எந்த கால காபத்துல்லாவை சுத்துற அளவுக்கு, தவாப் செய்யக்கூடிய அளவுக்குள்ள பாக்கியத்தை கொடுத்தானே, சை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானேன்னு சொல்லி குவேகுவேன்னு அழுதுட்டு சொல்றா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்கிட்ட மட்டும் ஒன்னே ஒண்ணு நீ கேட்டு நான் தர்றேன்னு சொல்லி சொல்லும் போது நான் என்ன செய்வேன், இறைவா, நான் ஒரு காலத்தில் அறியாமையில் இருக்கின்ற நேரத்தில் நடித்த காட்சிகள் இருக்கிறது அல்லவா, அந்த நடித்த காட்சிகளையும் ஆடிய நடனங்களையும் ஒட்டுமொத்தமாக மக்கள் மனதிலிருந்தும் அழித்து விடு, சினிமா துறையிலிருந்தும் அழித்து விடு. என் வீடியோவோ, என் ஆடியோவோ, என்னுடைய புகைப்படமோ
வெளியிலே இல்லாத அளவுக்கு அழித்து விடுன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட நான் கேட்பேன்னு சொல்லி சொல்றாங்க. எவ்வளவு பெரிய தக்வாவை அல்லாஹ் கொடுத்திருக்கான் பாருங்க. அப்படியும் இருக்குது. புர்கா போட்டு இதுதான் மரபு, இதுதான் இஸ்லாம்னு சொல்லி சொல்லப்பட்ட பிறகும் கூட உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு லைக், புகழுக்காக, ஒரு பணத்திற்காக சகோதரர்களை தன் மானத்தை, தன் அழகை கூவி கூவி விலை பேசக்கூடிய விபச்சாரர்களை நம்ம பார்க்கிறோம். யூடியூப் வாயிலாக, சினிமாக்கள் வாயிலாக. ஒரு காலம் இருந்தது சினிமா நடிகைகள் என்று தனியாக ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்டம். ஆனா இன்னைக்கு அந்தோ பரிதாபம், மொபைல் வந்த பிறகு அனைவரும் நடிகர்களே, அனைத்தும் நடிகையே அப்படின்ற அளவுக்கு குடும்ப பெண்கள் எல்லாம் டான்ஸ் ஆடி மகிழ்ந்து அதை யூடியூப்ல பதிவு செய்யக்கூடிய ஒரு அவலத்தை இந்த சமூகம் சந்திக்கிறது. அந்த ஒன்றுக்காகத்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த மேராஜுடைய டைம்ல விபச்சாரர்களுடைய தண்டனையை அல்லாஹு தஆலா நேச்சுரலாக காட்டினான், பளிச்சென்று காட்டினான். இதை சமூகத்திற்கு நீங்கள் கடத்தி செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு நேச்சுரலாக காட்டும் போது மட்டும்தான் அவங்களால புரிய வைக்க முடியும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடினான். அடுத்து வட்டி. வட்டியினுடைய கோர முகம் எந்த காலத்திலும் அல்லாஹ்வால் அனுமதிக்கப்படாதது. ஆகிரத்துல வட்டிக்காரனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை மாறி மாறி வெட்ட செய்வான். அல்லாஹ் பாதுகாக்கும். ஒரு வட்டி வாங்கியவன இன்னொரு வட்டி வாங்கியவனுக்கும் 2 வாள்கள் கொடுக்கப்படுமா. அந்த 2 வாட்களை வச்சு மாறி மாறி கண்டன் துண்டமாக வெட்டி திரும்ப சாய்ந்து திரும்ப உயிரூட்டப்பட்டு திரும்ப கொல்லப்பட்டு திரும்ப உயிரூட்டப்பட்டு என்ன அதாவது சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்டு மீண்டு விட வேண்டும். ஒரு பொருளை நான் சொல்லுவேன், ஒரு பவன் தங்கத்தை நீங்க அடகு வச்சு அதுல கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட ஒரு பவன் தங்கத்தை நீங்க வித்து அதை காசாக்கி அதுக்கு பிறகு உங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து மீதி இருக்கக்கூடியதை சேமித்து அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1 பவுனுக்கு 2 பவுன் வாங்க வச்சிருவான். பரக்கத் இருக்கிறது விற்பதில், ஆனால் வைப்பதில், அதுவும் வட்டிக்கு வைப்பதில் லானத் இருக்கிறது சகோதரர்களே, லானத் இருக்கிறது. அடகு வைத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா, அடகு வைக்க ஆரம்பிக்கிறான்னு சொன்னா அவன் நினைச்சுக்கிறட்டும் இந்த பொருள் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பிக்சர் பண்ணிடலாம். வரும், திரும்பலாம் வரும். சில பேர் சொல்லுவாங்க, அடகு வச்சுனா இதை 4-5 தடவை அடகு வச்சேன், இப்போ எந்த இது இல்லை, நல்லபடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 5வது முறை செல்லும். என்ன அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை, யம்ஹக்குல்லாஹு ரிபா வயுர்பிஸ் ஸதகாத், வட்டியை அழிப்பான் தர்மத்தை வளர்ப்பான். அல்லாஹ்வுடைய வார்த்தை, வட்டியை அழிப்பான் தர்மத்தை வளர்ப்பான். தர்மம் செய்ய செய்ய எப்படி கிணறு ஊறிக்கொண்டே இருக்கிறதோ அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தர்மத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலும் மேலும் தர்மம் கொடுக்க 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 ரப்பல் ஆலமீன் அவனுடைய ரஹமத்தை பரக்கத்தை உரச் செய்து கொண்டே இருப்பான். சகோதரர்களே, இது இறைவனுடைய சட்டம். அதுல பிடிவாதமா இருங்க, அதுல பிடிவாதமா இருங்க. பேங்க்ல தர்றானோ எங்க தர்றானோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உழைப்புக்கு ஹாஜியார் அழகா சொல்லுவாங்க, உழைப்புக்கு தகுந்தவாறு ஊதியத்தை வாங்கும் போது அதுல பரக்கத்து இருக்குது அப்படின்னு. பெரிய ஆலிம்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த ஒரு நல்ல வார்த்தை ஒண்ணு சொன்னாங்க, நம்ம உழைக்கிறதுக்கு அல்லாஹ் ஹக்க தரும்போது தான் அதுல பரக்கத்து இருக்குது ஹஸ்ரத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு அடிப்படையில உழைப்பில்லாம எந்த பணம் வந்தாலும் சரி, அது பள்ளிவாசலுக்கு வந்தாலும் சரி, பள்ளிவாசல் அப்பாற்பட்டு வந்தாலும் சரி. சில பேர் சொல்லுவாங்க பள்ளிவாசல் உள்ள பாத்ரூம் எல்லாம் கட்டலாம். எந்த ஹதீஸ்ல இருக்கு, எந்த சட்டத்துல நீங்க சொல்றீங்க? நான் கேட்கிறேன், பள்ளிவாசல் உள்ள பாத்ரூம் வட்டி பணத்துல கட்டலாம்னு சொல்லி எங்க இருக்குது? பள்ளிவாசல் உள்ள பாத்ரூமும் புனிதமானதுதான், தொழுகையாளிகள் பயன்படுத்தக்கூடியது. அப்ப அதுல இருக்கிறது வட்டியில கட்டலாம்னு சொல்லி எந்த ஃபிக்ஹ் கிதாப்ல இருக்கு? பள்ளியில் ஹராம், அது வட்டி பொருள். அல்லாஹ் ரசூலும் சொன்னது ஒன்றே ஒன்றுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய ரசூல் அசல் பொருளை மட்டும்தான் அங்க எடுப்பாங்க. தர்ம பொருள்ல உழைப்புல ஹலாலான உழைப்பை மட்டும்தான் ஏத்துக்குருவாங்க. மற்ற ஹராமியத்தான எந்த பணம் எந்த வகையில வந்தாலும் சரி அது ரிஜெக்ட், புறக்கணிக்கப்பட வேண்டியது அப்படின்றது அல்லாஹ் ரசூலுடைய பெரிய அளவுக்குள்ள லட்சியம். சகோதரர்களே, எங்கேயும் சரி வட்டி கிட்ட போகவே கூடாது. அல்லாஹ் அதல் பரக்கத்தை தனியா கொடுப்பான். வறுமை கஷ்டம் வந்தா கூட கூல கஞ்ச அந்த 10 ரூபாய்க்கு வாங்கி குடிச்சிட்டு நிம்மதியா வயிறார அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும் போது அதை பார்த்து ஆனந்தம் அடையக்கூடிய இறைவன் இன்னைக்கு கஞ்ச தந்தவன் நாளைக்கு பிரியாணி தந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா வட்டி அவ்வளவு கொடூரமானது. வேற எந்த தண்டனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி சொன்னதே கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் சொல்கிறான். வட்டியில் கிடைக்கக்கூடிய அற்ப சொற்ப தொகையை கூட அல்லாஹ்வை பயந்து நீ விடலன்னு சொன்னா அல்லாஹ்வோடும் அவன் ரசூலோடும் யுத்தம் புரிய தயாராக இரு, யுத்தம் புரிய தயாராக இரு.
ஆக அதிலிருந்து விலக வேண்டும் என்ற அந்த பேருண்மையை இந்த புனிதமான மேராஜ் நமக்கு எடுத்து தருகிறது. இன்னும் சொல்ல முடியாத நிறைய நேரம் இல்லாததுனால நிறைய விஷயங்கள் இந்த மேராஜில கொட்டி கிடக்கிறது சகோதரர்களே. இந்த சம்பவத்தை சொல்லும் போது ஆரம்ப நேரத்துல அபு சுஃபியான் ஒரு பெரிய எதிரியா இருந்தார் ரசூலுல்லாஹ்க்கு. தெரியும் உங்களுக்கு, அபு சுஃபியான் தான் பல போர்களுக்கு தலைவராகவே ரசூலுல்லாஹ்க்கு எதிர்பார்ப்பை நிற்பார். இந்த அபு சுஃபியான் ஹிர்கலை குழப்பணும்னு சொல்லி, ஹிர்கல் மன்னர் இருக்கிறார் இல்லையா, இந்த ஹிர்கல் ரொம்ப நல்ல மனிதர். அவரை குழப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தவறான அபிப்பிராயத்தை அவருக்கு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த அபு சுஃபியான் பயணமாகி செல்றாரு ஹிர்கல்ட்ட போய் சொல்றாரு, நீங்க நபிகள் நாயகத்தை உண்மையானவர் மட்டும் நினைக்காதீங்க, அவர்கிட்ட சில பொய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்ப ஹிர்கல் சொல்வாரு, அவர் நல்ல மனிதர் அல்லவா, பொய்மை என்று சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையில இல்லைன்னு தானே கேள்விப்பட்டிருக்கிறோம், என்ன சொல்றீங்க, என்ன அப்படி சொல்றீங்கன்னு உடனே, இல்ல மேராஜ்னு சொல்லி ஒண்ணுக்கு போனாராம், அல்லாவை சந்தித்தாராம், அதுவும் குறிப்பாக அல்லாவுடைய காபாவில் இருந்து மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாராம். அது எங்க இருக்கு, இது எங்க இருக்குது, நீங்க இதுலயே இது பொய்ன்னு சொல்லி உணரலையா அப்படின்னு கேட்கிறார். அப்பதான் அந்த ஹிர்கல்ட்ட பணிபுரியக்கூடிய ஒரு வேலையாளர் சொல்றாரு, ஜி அவர் சொல்வது இருக்கட்டும், நான் ஒண்ணு சொல்றேன். சில காலங்களுக்கு முன்பு, அதாவது மேராஜுடைய டைம்ல தான் அவர் சொல்றார், பைத்துல் முக்கத்தஸ்ல ஒரு பிரதானமான கதவு இருக்கிறது, அந்த பிரதானமான கதவை தான் நான் எப்பவுமே அடைப்பேன், எல்லா கதவையும் போட்டு அடைச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். அந்த முக்கியமான கதவு இருக்கு இல்லையா, கருவூலங்கள் இருக்கக்கூடிய கதவு, நம்முடைய கடவுள்கள் உள்ளே இருக்கக்கூடிய கதவு, பைத்துல் முக்கத்தஸ்க்கு போனா உங்களுக்கு தெரியும், அந்த பிரதானமான கடவுளுடைய அந்த பிரதானமான அந்த கதவை எப்பவுமே அடைச்சிருவேன். அந்த நேரத்துல என்னால அடைக்கவே முடியல, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். எது புனிதமான மேராஜ் நடந்துச்சுன்னு சொல்லி இப்ப சொல்றாரு அபு சுஃபியான் சொல்றாரு, அந்த நாளையில் என்னால் கதவை அடைக்க முடியவில்லை. கடைசியில அங்க இருக்கக்கூடிய ஆசாரிமார்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து கதவை ட்ரை பண்ணி தள்ளினோம், ஆனாலும் அடைக்க முடியவில்லை. ஏன்னா ஒரு முக்கியமான நபி உள்ள போகணுன்றதுக்காக கடைசியில் அப்படியே விட்டு வந்தோம். அதற்கு பிறகு சில காலடி தடங்களும் ஒட்டகத்தை கட்டி போட்டதற்குண்டான அடையாளம் போல ஒரு வளையமும் அங்கே தொங்கவிடப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஹிர்கல் ஆச்சரியப்பட்டார், அபு சுஃபியான் தலை கவிழ்ந்தார் சகோதரர்களே, ஹிர்கல் ஆச்சரியப்பட்டார் சகோதரர்களே. உண்மைக்கு எந்த நேரத்திலும் தோல்வி கிடையாது சகோதரர்களே. உண்மை தோற்பது போல தெரியும், ஆனால் தோற்காது, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உண்மை தோற்பதை போன்று பாசாங்கு காட்டும், உண்மை தோற்காது. பொய் ஜெயிப்பதை போன்று தெரியும், ஆனால் பொய் தோல்வி அடைஞ்சு ஓடும் சகோதரர், பெடரி நரம்பு புடைக்க ஓடு சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா என்னைக்குமே உண்மைக்கு தான் உண்மைக்கு தான் வெற்றியை வச்சிருக்கிறான் சகோதரர்களே. அந்த உண்மை ஜெயித்தது, இந்த மேராஜ்னாலே அப்படிதான், உண்மை ஜெயித்தது, நேர்மை ஜெயித்தது, பொய்மை தோல்வி அடைந்தது. பொய்மை எந்த காலத்திலும் தோல்வி அடையும் சகோதரர்களே, எந்த காலத்திலும் தோல்வி அடையும். அதனால் இந்த புனிதமான மேராஜ்ல பிள்ளைங்களும் வந்திருக்கிறீங்க, பெரிய ஆச்சரியம். இதுக்கு முழுக்க கேட்குதுங்க. சில நேரத்துல செந்தமில்லாம் புரியாது பிள்ளைகளுக்கு, ஆனா இப்புள்ள பிள்ளைகள் பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹ். செகண்ட் வாங்காம பாக்குறாங்க, ஏதோ நம்மளால முடிஞ்சது 2 ரக்காத்து தொழுதர்றான், 2 வக்து தொழுதர்றான். அசருக்கு வர சொல்லி ஆர்டர் போட்டு அசருக்கு அதுலயும் 1-2 கேஸ் அந்த லேட் அது பேரே லேட்டுன்னு வச்சுட்டேன். அந்த மாதிரி கேஸுகள் தான் ஜமாத்துக்கு வர்றது கிடையாது, எப்பவுமே லேட்டா தான் வரும். அதுங்களுடைய ரொட்டீன் மாதிரி லைஃப் ஸ்டைல். என்னுடைய லைஃப் ஸ்டைல் என்ன, லேட் பிக்கப் அப்படின்னு. அதை தவிர்த்து பிள்ளைங்க இப்போ சமீப காலமாக 1 மாத காலமாக அல்ஹம்துலில்லாஹ் அசர் வக்துக்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மக்ரிப் தொழுகப்படுகிறது, மக்ரிப்லையும் கலந்து கொள்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆ செய்யுங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலம். நிறைய பிள்ளைகள் சேர்ந்திருக்கிறாங்க நமது மஹல்லாவிலே. பிள்ளைகள் மார்க்க கல்வியிலும் தலை சிறந்த ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் திகழ்ந்து அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களின் துவாவாக மாற வேண்டும். அதுக்கு தான் பாடுபட்டு இந்த மரிசா உருவாக்கி இருக்கிறோம், சும்மா இல்லை. அல்லாஹ்வையும் ரசூலையும் சுமந்த அலி பேத்த அம்மா புலாத்த ஓடு அப்படின்னு விரட்டி விடுறது அல்ல. இது முழுக்க 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 அல்லாஹ்வையும் அவன் ரசூலையும் போதிக்கின்ற இடம். நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணாதான் மட்டும் இதனால ஜெயிக்க முடியும். பெற்றோர்கள் கோஆபரேட் இல்லைன்னு சொன்னா பிள்ளைகளை வச்சு நாங்க ஒரு கை ஓசை எங்கேயாவது கேட்குமா? ஒரு கையால் இப்படி தட்டினா, இப்படி 2 கையால் இப்படி தட்டும் போது தான் ஐயோ. என்ன காலத்திலும் நீங்க கோஆபரேட் பண்ணணும். ஏன்னா பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பூஸ்ட் இருக்குது பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் அந்த பிள்ளைகளை மார்க்கத்திலும் ஞானத்திலும் உயர்ந்தவர்களாக மாற்றும். இதுதான் மேராஜ் இரவில் நாங்கள் உங்களிடத்திலே முன்வைக்கக்கூடிய கோரிக்கை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருடைய அபிலாஷைகளையும் நிறைவேற்றி தருவானாக.
நம்முடைய ஹாஜத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம் பிள்ளைகளை சொர்க்கத்தின் மிகச்சிறந்த விற்பனர்களாக, சொர்க்கத்தின் தேவதைகளாக, சொர்க்கத்தின் அழகிய மலர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக.